சோதிருக்கோம். இது வரைக்கும் குர்ஆன்ல இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 5 ஜுசுக்கள் ஆயிடும். 5 ஜுசுக்கள் குர்ஆன்ல இருந்து முடிஞ்சிருச்சு. 4 நாள் ஒன்னே காலா இன்னைக்கு 5வது ஜுசு வந்துருச்சு. கண்ணியமானவர்களே, பொதுவா நம்மள்ட்ட நிறைய குழந்தைகள் வர்றாங்க, மேல நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. பொதுவா மஸ்ஜிதுடைய அந்த ஒழுக்கம் இருக்குது யாருக்கும் தெரியாது. மஸ்ஜிதுனா என்ன நினைப்போம்? அது பள்ளிவாச சட்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் மஸ்ஜிதுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் சொல்றேன். மேல நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தாய்மார்களுக்கு இந்த ஒழுக்கத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ஆண்கள் நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பெண்களுக்கு முக்கியமா பள்ளி இருக்குது, அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத். வீட்டில் நீங்க தொழுதுன்னு சொன்னா அந்த தொழுகைக்கு அந்த ஒரு மடங்கு தான் நன்மை கிடைக்கும். அதே தொழுகை நீங்க பள்ளிவாசல தொழுதுன்னு சொன்னா 27 மடங்கு நன்மை கிடைக்கும். எத்தனை மடங்கு தான்? அதே மாதிரி நீங்க வந்து செய்யறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது வலது கால முன் வச்சு தான் நுழையும். எந்த காலத்தை வைக்கணும்? வலது காலம் தெரியுங்களா தான். ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா அஞ்சு வரிசை நம்ம போறோம். அல்லாஹும் மஃப்தஹ் லி சொல்லுவோம். அபுவாப ரஹ்மதி. மஸ்ஜிதுக்குள்ள உள்ள நுழையும் போது யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து வைப்பாயாக. நம்ம போனீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகும். என்ன செய்யுங்க? ஒன்றும் சொல்றதுக்கு தான் உட்காரு. நீங்க உட்காரு. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் பேச முடியும். இல்லை நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். உட்காரு. மஸ்ஜிதுடைய விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். மஸ்ஜித் இருக்குது, அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத். நீங்க வீட்டுல தொழுதுங்கன்னா ஒரு மடங்கு நன்மை. அதே தொழுகை இருக்குது, நீங்க பள்ளிவாசல் தொழுது எவ்வளவு நன்மை கிடைக்கும் தான். எப்ப மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் என்ன செய்ய? எந்த காலம் நடத்தி வைக்கணும்? வலது என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம மஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதி. இது எப்பயுமே நுழையணும். நுழையும் போது அல்லாஹ்வுடைய வீடுங்கிற கண்ணியம் இருக்கு. மஸ்ஜிதுக்குள்ள உள்ள வரும்போது நீங்க சும்மா அப்படியே செய்யுங்க. வலது காலத்துல இடது காலத்துக்கு வச்சிட்டீங்கன்னு சொன்னா பயப்படும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய மகான் தான். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி. சுஃபியானுக்கு அவர் பேரு. சௌருங்கிறது காலை மாறன் பேரு. மாறுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. ஏன் அவர் பின்னாடி வச்சாரு தெரியுமா? எப்ப பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாலும் வலது காலம் முன் வச்சு பயந்து அல்லாஹ்